தமிழகம் முழுவதும் சுமார் 8 லட்சம் மாணவ மாணவிகள் எழுதிய +2 பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியாகி இருக்கிறது. இது குறித்தான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் முன்னா வழங்க கேட்கலாம். வணக்கம் முன்னா, கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம் சுரேஷ். இன்று திட்டமிட்டபடி +2 தேர்வுகளின் முடிவானது காலை 9:30 மணி அளவில் அறிவிக்கப்படும் என்று ஒரு அறிவிப்பானது ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருந்தது. அதன் தொடர்ச்சியாக தமிழக பள்ளி கல்வி பாடத்திட்டத்தில் +2 பொதுத் தேர்வு கடந்த மார்ச் 2ஆம் தேதி முதல் 26ஆம் தேதி வரை நடைபெற்றிருந்தது. இந்த தேர்வை மாநிலம் முழுவதும் சுமார் 8 லட்சத்துக்கும் மேலான மாணவ மாணவிகள் எழுதியிருந்தார்கள். இவர்களின் விடைத்தாள்கள், மதிப்பீடுகள், பணிகள் என்பது ஏப்ரல் 4ஆம் தேதி முதல் 20ஆம் தேதி வரை நடைபெற்று வந்த நிலையில் இன்று மே 8ஆம் தேதி திட்டமிட்டபடி தேர்வு முடிவுகளானது வெளியாகியுள்ளது. அந்த அடிப்படையில் தற்போது அந்த +2 மாணவர்களின் எண்ணிக்கைகள் தேர்வு பெற்றவர்களின் எண்ணிக்கை என்பது தற்போது அறிவிக்கப்பட்டுள்ளது. தேர்வு எழுதிய மொத்த மாணவர்களின் எண்ணிக்கையானது 7,91,654 என்று கணக்கிடப்பட்டுள்ளது. அதில் மாணவியர்களின் எண்ணிக்கையானது 4,18,724 குறிப்பிடப்பட்டுள்ளது. மாணவர்களின் எண்ணிக்கை 3,72,930 என்ற விவரமானது தற்போது வெளியாகியுள்ளது. மொத்தம் தேர்ச்சி பெற்றவர்களின் சதவீதம் என்று பார்க்கும்போது 7,83,694 பேர் தேர்ச்சி பெற்றுள்ளார்கள். இது 95.20% கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு சற்று ஒரு உயர்வானது அதிகரித்துள்ளது. கடந்த ஆண்டு 95.03% இருந்தது. தற்போது 95.20% உயர்ந்துள்ளது. மாணவரின் எண்ணிக்கை என்று பார்க்கும்போது 97% தேர்ச்சி அடைந்துள்ளனர். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் 93.19 தேர்ச்சி அடைந்துள்ளதாக தற்போது தகவல்கள் நமக்கு வெளியே அறிவிக்கப்பட்டுள்ளது. மாணவர்களை விட 3.81% மாணவியர் அதிகம் தேர்ச்சி பெற்றுள்ளார்கள். தேர்வுக்கு வருகை புரிந்தவர் என்ற ஒரு எண்ணிக்கையானது 7,874 என்று அதில் நமக்கு இந்த தகவல்கள் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த மார்ச் மாதம் 25ஆம் தேதி பொதுத் தேர்வு எழுதிய மாணவர்களின் எண்ணிக்கை மட்டும் இல்லாமல் தற்போது சிறையில் இருந்தபடியே 250 பேர் தேர்வு எழுதினார்கள் என்றும் அதில் 238 பேர் தேர்ச்சி அடைந்தார்கள் என்றும் இதில் குறிப்பிட்டுள்ளது. அது மட்டும் இல்லாமல் அரசு பள்ளிகளை பொறுத்த வரைக்கும் 92.16% பள்ளிகள் வகைப்படம் வாரியான தேர்ச்சி சதவீதம் என்று தமிழக பள்ளிக்கல்வித்துறை அரசு தற்போது நம்மளுக்கு இதை அறிவித்துள்ளது. அரசு உதவி பெறும் பள்ளிகள் என்பது பார்த்தால் 96.14%, தனியார் சுய நிதி பள்ளிகள் என்று பார்த்தால் 98.72%, இருபால பள்ளிகள் என்று சேர்த்தால் 95.30%, பெண்கள் பள்ளிகள் என்று எடுத்துக்கொண்டால் 97.8%, ஆண்கள் பள்ளிகள் என்று எடுத்துக்கொண்டால் 90.49% என்று இதில் குறிப்பிட்டுள்ளது. கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு சற்றே உயர்வாக உள்ளது தேர்ச்சியின் எண்ணிக்கை என்பதுதான் தற்போது வந்திருக்க தகவல் தான் சுரேஷ். கூடுதல் தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி முன்னா.